எங்கேயுமே பாத்தீங்கன்னா அந்த மோனிகா சாங் தான். அதை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போறோம். அதுக்கும் நம்ம கலைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான கண்டென்ட். குறிப்பா கலை அப்படின்னு சொன்னாலே மனசுல ஒரு கற்பனையை தூண்டுறது, ஒவ்வொரு ஆளும் பார்க்கும்போது ஒவ்வொரு சிந்தனை வரும். குறிப்பா சினிமாவே வந்து கலைத்துறையோட மொத்த தொகுப்பு தான். டான்ஸு, பாட்டு, மியூசிக்கு, இதை தாண்டி நடிப்பு, நாடகம், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. அதை தாண்டி பின்னாடி ஆர்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, பேக்ரவுண்ட்ல செய்யக்கூடிய வேலைகள்னு. அது எல்லா கலைகளும் அதுக்குள்ள அடங்கும். கலைக்கு என்ன சம்மந்தப்படுது அப்படின்னு கேட்டா, இந்த கலை அப்படின்னு சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நிகழ்த்து கலை வந்து கிட்டத்தட்ட பாரம்பரிய கலை ஏகப்பட்ட வருஷமாட்டு ஒவ்வொரு ஆசான்களும் செதுக்கி 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 இன்னைக்கு வரைக்கும் நம்மகிட்ட கொண்டு சேர்த்திருக்காங்க. இதுல உடம்பு பிளெக்சிபிளா இருக்கிறதுக்கு, உற்சாகமா இருக்கிறதுக்கு, வடிவமா இருக்கிறதுக்கு உண்டான அத்தனை வித்தைகளும் அத்தனை எக்ஸசைஸும் இருக்குது. நம்ம இதுல ரசிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பூஜா ஹெட்டருக்கு வந்து டான்ஸா இருக்கும், ஜவுபின் ஷாஹிப் அவங்களோட டான்ஸா இருக்கட்டு, அவங்க ஒரு மலையாள பட ஆக்டரா இருந்தா கூட எல்லாருமே வந்து அவங்க டான்ஸை பார்த்து அவ்வளவுக்கு எனர்ஜியா கொண்டாடுறாங்க. அப்புறம் அனிருத் மியூசிக்கா இருக்கட்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரஜினி சாரு கூலி படம் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு பெரிய பேக்ரவுண்ட்ல ஒரு நல்ல ப்ரமோஷன். லோகேஷ் கனகராஜுக்கு டைரக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒரு புது விதமான ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பல்முக இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை ரசிக்கலாம். ஆனா நான் இதை எப்படி ரசிக்கிறேன், இதை எனக்கு கண்ணுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறது தான் இப்ப நான் சொல்ல போகக்கூடிய விஷயம். அதுல அந்த டான்ஸ் ஆடக்கூடிய எனர்ஜி இருக்கு தெரியுங்களா, அந்த எனர்ஜி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடலியல் சார்ந்தது. அதை பார்த்தோம்னா நமக்கும் அதே மாதிரி ஆடணும்னு தோணும். அது அந்த அளவுக்கு ஒரு அழகா இருக்கு. கேட்டா இவ்வளவு எனர்ஜி ஆடுறாங்களா, அந்த எனர்ஜி எங்க இருந்து வருது, எப்படி இது பண்றாங்க, இதெல்லாம் நம்ம பண்ணணும், சாதாரண மக்கள் எல்லாருமே பண்ணணும் அப்படின்னு சொன்னா எப்படி முடியும் அப்படின்னு சொன்னா, நான் சிம்பிளா சொல்றது, நம்ம கலையை கத்துக்கிட்டா முடியும். நீங்க ஒரு ஜிம்முக்கு போனாலும் சரி, ஒரு யோகா கத்துக்கிட்டாலும் சரி, ஒரு டான்ஸ் கத்துக்கிட்டாலும் சரி, ஆரோக்கியமா இருப்பீங்க, நல்ல ஒரு பொலிவோட இருப்பீங்க, மாற்றமே கிடையாது. ஆனா அதுல இருந்து 10 மடங்கு கூடுதலா நம்ம கலையை கத்துக்கிட்டா செய்ய முடியும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாரம்பரியமா ஒரு 10,000 வருஷமா நம்ம பாட்டம் முப்பாட்டம் எல்லாம் வந்து செதுக்கி இந்த கலையை தந்திருக்காங்க. நிறைய முனிவர்கள் இதை கத்துருக்காங்க. இந்த கலையை கத்துக்கிட்டவங்க எல்லாம் பெரிய பெரிய ஞானிகளா இருந்திருப்பாங்க. இப்போ சமகாலத்துல கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல பெரிய பெரிய ஜாம்பவான பெரிய பெரிய ஆளா இருந்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலையில வைத்தியர்னு சொல்லுவாங்க, பெரிய பெரிய ஆளுமைகளா இருந்திருக்காங்க. இந்த மாதிரி இந்த கலை வந்து பாத்தீங்கன்னா உடம்புல பிளெக்சிபிளா, இப்போ ஜிம்முக்கும் நமக்கும் வித்தியாசம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஜிம்ல வந்து உடம்ப இரும்பாக்கக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நம்ம கலையில வந்து உடம்ப பிளெக்சிபிள் ஆக்கக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கும். அதுலயும் வர்ம புள்ளிகளை தூண்டக்கூடியது, இந்த மாதிரி ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கும். இதை வந்து நம்ம கலைகளை வசைவுன்னு எல்லாம் ஒண்ணு உண்டு, கலர் இடம் எல்லாம் உண்டு. இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இதோட துள்ளி துள்ளி ஆடலாம். அந்த மாதிரிதான் எனக்கு பாக்குறது வந்து, இவங்க ஏற்கனவே பிளெக்சிபிளா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்மள மாதிரிப்பட்ட கலைகள் எல்லாம் கத்திருப்பாங்க, இல்லைன்னா கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கறதுதான் எனக்கு பார்வையில நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம்.